பணபவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் என்றும் க்ளௌம் சௌம் நமகவென்று சேர்க்க. வணக்கம் ஐயா. நமது மரபு வழிபாட்டில் சமஸ்கிருத மந்திரம் சொல்லி வழிபடலாமா? வணக்கம் ஆதிக்குல தெய்வம். மரபு மார்க்கம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் மந்திரங்கள் சொல்லி வழிபடலாமா அப்படின்னா கண்டிப்பா மந்திரங்கள் சொல்லி வழிபடலாம். ஆனால் சமஸ்கிருதத்துல சொல்லி வழிபட வேண்டாம். சமஸ்கிருதம்ன்றது மந்திரம் கிடையாது, அது ஒரு மொழி. சமஸ்கிருதம் எப்படி தமிழ் ஒரு மொழியோ, தெலுங்கு ஒரு மொழியோ, மலாய் ஒரு மொழியோ, சைனீஸ் ஒரு மொழியோ, அதே மாதிரி சமஸ்கிருதம்ன்றது ஒரு வகையான மொழி. ஒருத்தர் இன்னொருத்தர் கூட பகிர்ந்து கொள்ளக்கூடியது, நூல்கள் எழுதக்கூடியது, ஒருத்தர் இன்னொருத்தரோட பேசக்கூடியது. பேசுறது ஒரு காலமும் மந்திரமாக முடியாது. தமிழ் கற்றவர்களுக்கு நல்லாவே புரியும். சமஸ்கிருதத்துல மந்திரமே கிடையாது. சமஸ்கிருதத்துல மந்திரமே இல்லை. சமஸ்கிருதத்துல பாடுறது துதி பாடுவாங்க, இல்ல தமிழ் மந்திரத்தை சமஸ்கிருதத்தை சொல்லுவாங்க. எப்படி? சமஸ்கிருதத்துல துதி பாடுவாங்க, இல்லைன்னா தமிழ் மந்திரங்களை எடுத்து சமஸ்கிருத மொழியில சொல்லுவாங்க. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் கம் கணபதயே வரவரத சர்வஜனம் நாவசமானய ஸ்வாஹா. அப்ப தமிழ் மந்திரங்களை தமிழ்லயே சொல்லலாம். பணபவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் என்றும் க்ளௌம் சௌம் நமகவென்று சேர்த்திடடா நாள்தோறும். மலாயிலையும் சொல்லலாம், தாய்லாந்து மொழியிலையும் சொல்லலாம், சமஸ்கிருதத்திலையும் சொல்லலாம், தப்பு இல்லை. ஆனா நம்ம குலதெய்வத்தை பொறுத்த வரைக்கும், மரபு மாற்றத்தை வரைக்கும் தமிழ் மந்திரத்தை தமிழ்லயே சொல்றதுதான் சரி. இங்க நிறைய பேருக்கு மந்திரத்துக்கும் மொழிக்கும் வித்தியாசம் தெரியறதுனால சமஸ்கிருதத்துல சொல்றதுனால மந்திரம் எல்லாம் சமஸ்கிருதம்னு நினைச்சுக்கிறாங்க. உண்மையாவே மந்திரம் ஒரு மந்திரம் கூட சமஸ்கிருதம் இல்லை. அவங்க அப்படி சமஸ்கிருதத்துல ஏதாவது பாடினாங்கன்னா துதி பாடுறாங்கன்னு அர்த்தம். துதி வேற, மந்திரம் வேற. மந்திரம்ன்றது சப்தம். இப்ப நம்ம பார்த்திருப்பீங்க, ஒரு கோயில்ல ஒரு கருப்புசாமி கிட்டயோ ஒரு முனீஸ்வரர் கிட்ட செவிட்டு முனின்னு சொல்லுவாங்க, அவர்கிட்ட போய் வேண்டும் போது நம்ம சும்மா ஆட மாட்டாங்க, இப்படி ரெண்டு கையை தட்டி அப்புறம் வேண்டுவாங்க. இவங்க ஏன் கையை தட்டுறாங்கன்னா சத்தத்தை ஏற்படுத்துறாங்க. சத்தத்தை ஏற்படுத்தி அந்த ஆற்றலுக்கு தன்னுடைய தேவையை சொல்றாங்க. அதுதான் அந்த ஒடுக்குங்கிறது, சத்தங்கிறது தான். அதை புராண கதைகளை எடுத்துட்டு வந்து இப்படியே திணிச்சு கதை சோடிச்சு அது புராண கதையை நம்மளுடைய மந்திரங்களுக்கு ஆட்டை போட வந்த ஒரு கதை தான் புராண கதைகள் உடுக்கையில சத்தம் வந்துச்சுங்கிற கதையெல்லாம். ஆனா உண்மையா சித்தர்கள் அந்த உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மெய் எழுத்து, இந்த மூணையும் சேர்த்து ஒரு எழுத்துல இருந்து வந்த சத்தம் என்ன அப்படிங்கிறது அதுக்கு ஒரு பொருளும், ரெண்டு எழுத்துக்கள் சேர்ந்தா என்ன மாதிரி சத்தம் உருவாகும் அதுக்கு ஒரு பொருளும், மூன்று எழுத்துக்கள் சேர்ந்தா என்ன சத்தம் உருவாகும் அதுக்கு ஒரு பொருளும், அப்படியே சேர்த்து மூன்று வகைப்படுத்திருக்காங்க. அதுதான் மந்திரம், பீஜ மந்திரம், சூட்சும மந்திரம். அதுதான் இங்க உள்ள மூணு வகையான மந்திரம். மந்திரம், பீஜ மந்திரம், சூட்சும மந்திரம்னு மூணு வகையை பிரிச்சு வச்சிருக்காங்க. அதுல ஓர் எழுத்து மந்திரம் இருக்கும், ஈர எழுத்து மந்திரம் இருக்கும், மூன்று எழுத்து மந்திரங்கள் இருக்கும். அது எப்படி பாத்தீங்கன்னா ஆ அப்படிங்கிறது ஒரு உயிர் எழுத்து சார்ந்து ஆ உ இம் அப்படின்னு அது ஓர் எழுத்து மந்திரமா இருந்தா, ஆம் ராம் வாங் ராங் அப்படிங்கிறது ரெண்டு எழுத்து மந்திரங்களா இருக்கும். அதுல அப்படி மூணு எழுத்து மந்திரம் ஐயும் கிளியும் சவ்வும் அப்படின்னு மூணு எழுத்து மந்திரங்களா இருக்கும். இந்த பீஜ மந்திரம், சூட்சும மந்திரம், மந்திரம்னு மூணு வகையா பிரிச்சு சத்தங்களை அந்த வேண்டுதலுக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்தும் போது அந்த வேண்டுதல் உடனடியா பலன் கொடுக்கும். அப்படிங்கிறதா மந்திரம். தமிழ்ல உருவானதா, தமிழ் எழுத்துக்கள் இருந்து உருவானதா, வடமொழி எழுத்துக்கள் சேர்த்து சொல்றதுனால, அந்த எழுத்துக்களை பயன்படுத்துறதுனால நம்ம நினைச்சுக்கிறோம் அது சமஸ்கிருத மந்திரம்னு. முழுக்க மந்திரம்ன்றது சுத்தமான தமிழ்கள்ல உருவானது. மந்திரத்தை தாராளமா சொல்லி குலதெய்வங்களை வழிபடலாம். சமஸ்கிருதத்துல சொல்றதுனால உங்களுக்கு புரியல அப்படின்னா மந்திரங்களை நம்ம அடுத்தடுத்து வர போற நம்மளுடைய கலந்து உரையாடல்ல அதை தெளிவுபடுத்துவோம், விளக்கம் கொடுப்போம். நன்றி, வணக்கம்.